ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். லாஸ்ட் வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அதுவும் புது சாரீலேருந்து நம்ம கிளாத் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி அதே ரிமைனிங் கிளாத்தில் எப்படி செல்ஃபோன் பவுச் ரெடி பண்ணுறது, நம்மளோட சாரீக்கு மேட்சாக ஹேர் பேண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இப்போ நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிளாத் சேவ் ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற செல்ஃபோன் பவுச் ப்ளஸ் ஹேர் பேண்ட் எல்லாமே ஒரே சாரீக்கு மேட்சிங்காக நம்ம வியர் பண்ண போகிறோம். அந்த அவுட்லுக் எப்படி இருக்குன்னு இப்போ நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதான் அந்த அவுட்புட் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு 2 ஹேர் பேண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் பவுச் சாரீக்கு மேட்சாகவே நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சாரீலேயே சேமாக ஹேர் பேண்ட் ப்ளஸ் செல்ஃபோன் பவுச் ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறது அப்படின்றத காமிக்க போகிறேன். வாங்க நம்ம இது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ அது ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் எனக்கு ரிமைனிங் இருந்தது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹேண்ட் டவல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டவல் புது டவலு. இது பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த செல்ஃபோன் பவுச் ரெடி பண்ணுறதுக்கு அந்த சைஸில் இந்த குட்டி டவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி 2 பீஸையும் ஜாயின் பண்ணி அது கூட அதையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற இடத்துல மட்டும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் அதை கட் பண்ணி 2ஆக பிரிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம இதை மேலே சேர்த்தி கவர் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. கீழே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இப்போ மேலேயும் ஸ்டிச் பண்ணுறோம். மேலே மடித்து உள்ளே போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் அந்த பார்டர்லேருந்து நம்ம அப்படியே மடிச்சுட்டு லைட்டாக மேலே மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அதை உள்ளே திருப்பி காமிக்கிறேன். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ளேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், மேலே சைடு அந்த கவர் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், நடுவில் நம்ம எப்படி இந்த டேக் நான் ஆட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி இருக்கு இல்லையா, நம்ம தைக்கிற ஊசியில், இந்த பெரிய ஊசியில் இந்த மாதிரி டேகை கோர்த்துட்டு 2 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அது வழியாக அந்த டேகை எடுத்து நடுவில் ஒரு நாட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த லேஸ் கூட இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் அந்த லேஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த நெக்லஸ்லேருந்து கிடச்ச இந்த கோல்டன் த்ரெட்டு தான். நான் வீட்டில் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது எனக்கு அந்த த்ரெட்டு யூஸ் இல்லாமல் தான் இருந்தது, ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளன் ஊசி இருக்கு இல்லையா, உள்ளன் நீடில், அதில் தான் நான் இதை ஹோல்ஸ் போடுறேன். ஏன்னா இந்த த்ரெட்டு நம்ம நார்மல் பெரிய ஊசியில் கூட கோர்த்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த ஊசி யூஸ் பண்ணி ஹோல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம அந்த த்ரெட்டை இதில் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் உபயோகம் இல்லாத நம்மளோட நெக்லஸ் பீஸ்லேருந்து இருக்கக்கூடிய த்ரெட்டு நல்லா நீட்டாக இருக்கும் கோல்டன் கலரில். ஸோ நம்ம அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற உபயோகம் இல்லாத பொருளை வச்சு நம்ம அழகான ஒரு பொருளை ரெடி பண்ணலாம். எதுவுமே இதுக்காக நான் வாங்கவே இல்லை வெளியில். எல்லாமே என்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சே தான் நான் இந்த பவுச் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் மேக்ஸிமம் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணுங்கள். உங்களோட ஒரே ஒரு சாரியில் இப்போ அழகான ஒரு பவுச் நம்ம ரெடி பண்ணுறோம். கூடவே ஹேர் பேண்டும் ரெடி பண்ண போகிறோம். ஹேர் பேண்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த செல்ஃபோன் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் காமிச்ச மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம எல்லா த்ரெட்டையும் உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு அது வழியாக இந்த கயிறை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருக்கோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்மளுக்கு அந்த ஊசியில் இந்த த்ரெட்டு உள்ளே போகாதுங்கிறதுனால நம்ம உள்ளன் ஊசியில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதுதான் சில்க் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு நான் 2 மடித்து இது நல்லா ஒரு க்ளூ போட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்.
பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப்பர் தான் ரெடி பண்ணுறோம். ஸ்டாப்பர்லாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஒரு 4-5 மடித்து அதை வந்து ஸ்டிஃபாக ரெடி பண்ணிவிட்டு அதை தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து அழகாக சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் சுற்றுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த சில்க் த்ரெட் வந்து பல்ஜாக ஆகும், ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி மாறும். அதுதான் வந்து நமக்கு ஸ்டாப்பராக யூஸ் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் சுற்றிடுங்க. இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை திருப்பி இன்சர்ட் பண்ண முடியல. நான் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னால் திருப்பி அதில் இன்சர்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் இந்த ஸ்டாப்பரை வந்து நான் ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட சில்க் த்ரெட் வந்து பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம வந்து ரோல் பண்ணதுனால இவ்வளோ அழகாக பல்ஜாக வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் அதை நகர்த்தினோம்னா அப்படியே அழகாக வந்து ஒரு பீட்ஸ் எப்படி மூவ் ஆகுமோ அது மாதிரி மூவ் ஆகுது. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து இது கூட க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் நகர்ந்து வராது. பாருங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே காய விட்டுருங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்டாப்பராகவே மாறிடும். பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்டாப்பரும் வந்து நல்லா திக்காக நமக்கு வந்து ஒரே லேயராக மாறிடும் க்ளூ அப்ளை பண்ணுற வரைக்கும். ஓகே, இப்போ அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பவுச் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த த்ரெட்டு பாருங்கள் ரெண்டும் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அங்கே ஸ்டாப் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடுறேன். நாட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் ஏதாவது நல்லா கிராண்டான ஹேங்கிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் இருக்குது, அதை வந்து நான் அது கூட சேர்த்த போகிறேன். இது வந்து என்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து தான் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ஹேங்கிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு செல்ஃபோனுக்கு வந்து நான் போட்டு பார்க்குறேன். அதை விட பெரிய பாக்ஸே நான் உள்ளே போட்டேன், அதுவே வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரியசாவே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட செல்ஃபோன் பவுச் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து ஹேங்கிங்ஸும் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ஹேங்கிங்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பவுச் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹேர் பேண்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஹேர் பேண்டும் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.